Hello friends, class 7 chapter 6 part 2 பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இஸ்லாம் அண்ட் சூஃபிசம் பேரலாக எப்படி பக்தி ப்ரொமோட் ஆச்சோ சூஃபிசமும் ப்ரொமோட் ஆச்சு. சூஃபிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு முஸ்லீம் மிஸ்டிக்ஸு. மோஸ்ட்டாக இந்த பக்தி சயின்ஸோடைய ஃபிலாசபியும் சூஃபி போய்ட்ஸோடைய ஃபிலாசபியும் கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. இவங்க வந்து இந்த ரிலீஜியஸ் ஃபிலாசபி அண்ட் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து அறவே எதிர்த்தாங்க. டிவோஷன் டு காட், எப்படி பக்தி டிவோஷன் டு காடோ இதே மாதிரி தான். அண்ட் ஹியூமன் பீயிங்ஸு, இதுக்கு தான் இவங்களோட எம்ஃபசிஸ் இருந்துச்சு. திஸ் மோனோதீசம், சப்மிஷன் டு ஒன் காட், ஸ்ட்ரிக்ட் மோனோதீசம் ஃபாலோ பண்ணுவாங்க. இதே டைமில் ஃப்ளரிஷ் ஆன முஸ்லீம் ஸ்காலர்ஸ் வந்து இந்த ஷரியா லா சொல்லுவோம் இல்லையா, முஸ்லீம்ஸ் இதில் ரொம்ப ரிச்சுவல்ஸு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிவோஷன் வந்து லேட்டர் ஆஸ்பெக்டில் தான் வச்சுருப்பாங்க. பட் சூஃபீஸ் வந்து இந்த எலாபரேட் ரிச்சுவல்ஸ், கோட்ஸ் ஆஃப் பிஹேவியர் இது எல்லாத்தையும் அறவே எதிர்த்து டிவோஷன் டு காட் இதுதான் வந்து ஒரு அடிஷ்னல் டைமென்ஷனாகவே இந்த இஸ்லாமிசமில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இறைவனை சேரணுன்னா டிவோஷன், பக்தி மட்டும்தான் முக்கியம். இந்த பக்தி எப்படி அடையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாத்பந்திஸ்லாம் பார்த்தோம்ல, இந்த யோகிக் ப்ராக்டிஸில் மூலயமா, அப்புறம் இந்த மைண்டையும் பாடியும் ட்ரெயின் பண்ணால் அப்போ தான் வந்து நம்ம இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இவங்களும் பிலீவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் இன்னும் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஜிக்கர் அப்படின்னு சொல்கிறேன். ஜிக்கர்னால் எப்படி மந்திரம் சொல்கிறோமோ அதே மாதிரி அவங்க அந்த வார்த்தையை சொல்லி திரும்ப சொல்கிறது. அப்புறம் அந்த கான்டம்ப்ளேஷன், சாமானா சிங்கிங், அப்புறம் ராக்ஸ்னா டான்ஸிங், டிஸ்கஷன் ஆஃப் பேரபிள்ஸு, இந்த சின்ன புராண கதைகள் மாதிரி ஒரு ரிலீஜியஸ் மெசேஜ் இருக்கும் அதில். இதெல்லாம் யாரோட கைடன்ஸ் ப்ளஸ் பிரெத் கண்ட்ரோல் முக்கியமாக. இதனால தான் இந்த நத்பந்திஸோடைய ஃபிலாசபி எங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்றது சொல்கிறது. யார் மூலயமானா அல்டிமேட் மாஸ்டர் ஒரு குரு யாருன்னா பிர் தான் மாஸ்டர் சூஃபியில். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தரும் வழியாக இந்த சூஃபிசமை டெவலப் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. மக்கள்லாம் வந்து மாஸ்கில் வந்து இவங்கள்ட்ட குறையெல்லாம் சொல்லி அட்வைஸ் வாங்கிட்டு போவாங்க. இந்த சூஃபி டீச்சர்ஸ் எல்லாம் வழியாக வராங்க இல்லையா, இவங்களால தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜீனியாலஜின்றது ஒன்று ஃபார்ம் ஆகுது. அது பேர் தான் சில்சிலாஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ், யாரெல்லாம் இருக்காங்கன்றதை கீழே பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் தான் வந்து நுண்டு ரிஷி அப்படிங்கிற ஒருத்தர் இந்த ரிஷி சூஃபிசம் அப்படின்றது ஒன்று ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சிது. இங்கெல்லாம் காஷ்மீர் சைடில் 15-16 சென்ச்சுரிஸில் ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சிது. இது ரொம்ப அந்த மக்கள் வாழ்க்கையில் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்புறம் 11th சென்ச்சுரி டைமில் சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து நிறைய பேர் ஹிந்துஸ்தான், இந்தியாவை வந்து ரீச் பண்ணி இங்கே வாழ ஆரம்பித்தாங்க. ஸோ அண்ட் இதே டைமில் டெல்லி சுல்தானேட் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகும் போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகுது. இந்த டைமில் தான் இந்த சூஃபிசம் பிகேம் ஸ்ட்ரென்தன்ட். அண்ட் முக்கியமான சூஃபீஸ் ஃபிலாசபிஸில் சிஸ்தி சில்சிலாங்கிறது தான் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆர்டர். இவங்க வழியில் வந்த டீச்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குவாஜா மொயினுதீன் சிஸ்தி, குத்புதீன் பக்தியார் காக்கி ஆஃப் டெல்லி, பாபா ஃபரீத் ஆஃப் பஞ்சாப், குவாஜா நிசாமுதீன் அவுலியா ஆஃப் டெல்லி அண்ட் பந்தா நவாஸ் கிசுதாஸ் ஆஃப் குல்பார்கா. இந்த குத்புதீன் பக்தியார் காக்கி இருக்கார் இல்லையா, குத்புதீன் ஐபக்கு இவர் தான் வழிபட்டாங்க. அண்ட் இதனால தான் இந்த குதுப் மினார் அப்படின்றதே ஒன்று வர ஆரம்பிச்சிது. ஸோ இந்த சூஃபி தான் அந்த ஆர்கிடெக்சருக்கு பின்னாடி இருக்காங்க. அண்டு இப்போது எப்படி சங்கம் லிட்ரேச்சரில் சங்கம் அசம்பிளிஸ் அதெல்லாம் பார்க்குறோம், அதே மாதிரி தான் வந்து இங்கே அசம்பிளிஸ், இது பேர் கண்காசுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே தான் வந்து அந்த நிறைய பேர் வந்து அவங்களுடைய குறைகள்லாம் சொல்லி அதுக்கு அட்வைஸ்
இந்த மாஸ்டர்ஸ் கிட்ட அட்வைஸ்லாம் வாங்கிட்டு போவாங்க. அண்டு இது எப்படி ரன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நோபல் ஃபிலாந்த்ரபிக் எஃபெக்ட்ஸ் தான். அண்டு இங்கேயும் இந்த மியூசிக்கு, டான்ஸு, மற்ற கோர்ட் போய்ட்டில் கோர்ட்ஸ்லாம் நடந்துச்சுன்னு நீங்கள் அந்த முகல் டைமில் தான் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் இருந்துச்சு. ப்ளஸ் இப்போ எப்படி புத்தா ஜெயினா இதில் வந்து ஸ்தூப்பா சொல்கிறோம் இல்லையா, இதே மாதிரி இங்கே வந்து தர்கா, டோம்பு, இந்த சூஃபி செயின்ட்டுக்கு இந்த டோம்பு கட்டுனாங்க. ஸோ இதுதான் வந்து பில்கிரிமேஜாக இப்போவும் பல பேர் வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. ஃபைண்டிங் த லார்ட், ஜலாலுதீன் ரூமின்றது ஒரு 13th century சூஃபி போயிட்டு அண்ட் பர்ஷியன் லாங்குவேஜில் எழுதியிருந்தார். அண்டு எப்படி வந்து இறைவனை எப்படி தேடி வழிபட்டேன்றதை அவருடைய ஃபீலிங்ஸ் அப்படியே வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷனாக அந்த டைமில் கொடுத்துருந்தா இது. ஓகே, நியூ ரிலீஜியஸ் டெவலப்மெண்ட்ஸ் இன் நார்த் இந்தியா. நார்த் இந்தியா டைமில் என்னெல்லாம் ஃப்ளரிஷ் ஆச்சுன்றது, இதே சமயம் எப்படி பக்தி மூமெண்ட் சவுத்தில் தான் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் ஃப்ளரிஷ் ஆனது, எப்படி நார்த்துக்கு போச்சுங்கிறத பார்ப்போம். நார்த் இந்தியா டைமில் இந்த இஸ்லாம், பிராமணிக்கல், ஹிந்துயிசம், பக்தி, நட்பந்தி, யோகிஸ், இவங்க ஃபிலாசபி எல்லாமே டாமினேட் ஆகிருந்த டைம். எப்படி இது வந்து நார்த் சைட்லேயும் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் ட்ரேடர்ஸ் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ மக்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஃபிலாசபியெல்லாம் பயனடைஞ்ச போது பல ஊருக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. பெசன்ஸ்லாம் வந்து அந்த ப்ரொடியூசர் ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் மற்ற பீப்புளெலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போவாங்க இல்லையா. இப்படி தான் அவங்க உணர்ந்ததையும் இந்த ஐடியாஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஐடியாஸ் ரொம்ப நார்த்லேயும் ரொம்ப பிரபலமாக ஆரம்பித்து வழிபட ஆரம்பித்தாங்க. கபீர் அண்ட் குருநானக், இந்த போயட்ஸ் எல்லாம் எப்படின்னா, இந்த செயின்டெல்லாம் எப்படின்னா, இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இதெல்லாம் இருக்குல்ல, பிலீஃப், இதெல்லாம் ஃபுல்லாகவும் எதிர்த்தாங்க. இதே சமயத்தில் வாழ்ந்த துளசிதாஸ், சூர்தாஸ் இவங்கெல்லாம் இந்த பிலீஃப்ஸ், ப்ராக்டிஸ் இது எல்லாத்தையும் தே சப்போர்ட்டட். அண்ட் அவங்க சப்போர்ட் பண்ணதும் இல்லாமல் எல்லாருக்கும் அது ஆக்சசபிளாக இருக்கணும்னு சொல்லி ப்ரொபவுண்டும் பண்ண ஆரம்பித்தாங்க. துளசிதாஸ் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமாவை மட்டும்தான் ஒரு கடவுளாகவும் கடவுளுடைய உருவமாகவே அவர் வழிபட ஆரம்பித்தார். இவர் தான் இந்த ராமச்சரித்தமனாஸ் அவாதி லாங்குவேஜில் எழுதினாங்க. அண்ட் இது ஒரு டிவோஷனை ப்ரப்போன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இது ஒரு லிட்ரரி ஒர்க்காகவும் இருந்துச்சு. அண்ட் சேம் டைம் சூர்தாஸ் இவர் யாருன்னா டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. இவருடைய காம்போஷன்ஸ் பார்த்திங்கன்னா சூர்சாகரா, சுரசரபல்லி, சாகித்ய லஹாரி, இதுவும் பக்தியை சேர்ந்ததே, டிவோஷன். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ கான்டெம்பரரி ஆஃப் சங்கரதேவா. இவர் யாருன்னா அசாமில் இருக்க போயிட்டு. அண்ட் இவர் தான் ஒரு நம்காருன்ற ஒரு பிளேஸ் ஆரம்பித்தார். இங்கே எதுக்குன்னா எல்லாருக்கும் கூட்டமாக சேர்ந்து சாமி கும்பிட்றதுக்கு, ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ். ஓகேவா, இந்த மேப் ரொம்ப முக்கியங்க. எந்தெந்த டைமில் யார் கான்டெம்ப்ரரிஸ் பாருங்கள், குருநானக், சங்கரதேவா, அப்புறம் ஏக்நாத், இவங்களாம் ஊரால் சேம் பீரியடில் இருந்திருக்காங்க. ஸோ முக்கியமாக ராய்தாஸ், கபீர், குருநானக், கபீர் இவங்கெல்லாம் ஒரே டைமில் இருந்தாங்க. அண்ட் சிலது வந்து யூபிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அப்பப்போ ஒரு வாட்டி கிளான்ஸ் விட்டுட்டிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இதே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான் இந்த தாது தயாள், ரவிதாஸ், மீராபாய் இவங்கெல்லாம். மீராபாய் இஸ் ஆல்சோ கான்டெம்பரரி ஆஃப் அக்பர். ஓகேவா. அண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ராஜ்புட் பிரின்ஸு. இவங்க வந்து ரவிதாஸோட டிசிப்ளினும் கூட. ஸோ அவங்க தான் ஃபாலோவராக வச்சு இவங்க அவங்களுடைய பிரின்சிபல்ஸ் எல்லாம் பஜன்ஸ் மூலயமா அவங்க டிவோஷனை வெளிப்பட ஆரம்பித்தாங்க. ஷீ இஸ் ஆல்சோ டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. அண்ட் இவங்களுடைய காம்போஷன்ஸ் எல்லாமே அப்பர் கிளாஸ் டாமினேஷன்ஸை அறவே எதிர்த்தது. ஸோ இட் ஓப்பன்லி சேலஞ்சுடு. அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா இது ரீஜனல் லாங்குவேஜ்லேயே இருக்கிறதுனால
மக்கள் ரொம்ப புவராக இருக்கவங்க, டிப்ரைவ்டு கம்யூனிட்டிஸில் இருக்கவங்களும் இது ஈஸியாக வாங்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணி இன்னும் இப்போ காலகட்டத்தில் வரைக்கும் இதை கண்டினியூ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே சமயம் கீதா கோவிந்தா சான்ஸ்கிரிட்டில் உள்ள ஒரு காம்போசிஷன் யார் எழுதுனாங்கன்னு கேட்டால் ஜெயதேவா. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பக்தி செயின்ட் தான். பெங்கால் சைடில் இது ரொம்ப ஃப்ளரிஷ் ஆச்சு. அண்டு இது மக்களோட வாழ்க்கையிலையும் இட் ஹேட் அ கிரேட்டர் இம்பேக்ட் சொல்லி பேசப்பட்ட ஒரு போயட். ஓகே, கபீர் பற்றி என்னன்றதை பார்ப்போம். இவரோட காலகட்டம் பார்த்திங்கன்னா 15th to 16th century தான். இவர் இந்த முஸ்லீம் வீவர் ஃபேமிலியை சேர்ந்தவர். அண்ட் ஹீ இஸ் பார்ன் இன் வாரணாசி. அண்ட் இவரோட காம்போஷன் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சக்கீஸ் அண்ட் பேட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த செயின்ஸும் இதை மக்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்க. பஜன் சிங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வேண்டரிங் பஜன் சிங்கர்ஸ். ஸோ ஊராக போயிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தான் இவங்கள சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய இந்த பிரின்சிபல்ஸு இது எல்லாம் வந்து குரு கிரந்த் சாஹிப், பாஞ்ச்வானி, பிஜக் இது ஒரு வாட்டி டைரெக்டாகவே ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயும் இவருடைய இதெல்லாம் கம்பைல் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க. அண்டு இவரும் சேம் இந்த எக்ஸ்டர்னல் வர்ஷிப், பிராமணிக்கல் டாமினேஷன், ஹிந்துயிசம், இஸ்லாமிக்கோடைய அந்த ரிச்சுவலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் இவங்களும் எதிர்த்தாங்க. அண்ட் ப்ரீஸ்ட்லி கிளாஸஸ், கேஸ்ட் சிஸ்டம் இதையும் இவர் எதிர்த்தார். இவர் என்ன ஆட்ரிபியூட் பண்ணார்னா சுப்ரீம் காட், ஃபார்ம்லெஸ் சுப்ரீம் காட், கடவுள்ன்றவர் உருவத்தில் இல்லாமல் நம்மளுடைய இந்த லவ் அண்ட் டிவோஷன் பக்தியில் தான் இருக்கார். ஸோ சால்வேஷன் இஸ் ஒன்லி த்ரூ பக்தி ஆர் டிவோஷன் அப்படின்றது தான் இவரும் ப்ரப்போன் பண்ணார். அண்ட் இட் அட்ராக்டட் போத் முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துஸ். அண்ட் அவரோட ஃபேமஸ்ட் கம்போசிஷன் தான் இது. அந்த டைமில் எப்படி மற்றவங்களோட இது எப்படி சேமாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சிமிலராக இருந்துச்சா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா? சிமிலர்னு பார்த்தீங்கன்னா இவரும் மற்றவங்கள மாதிரி கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் பிராமணிக்கல் சிஸ்டம் இதெல்லாம் எதிர்த்தார். அண்டு ஈக்குவாலிட்டி. டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜான் இந்த மாதிரி இதுக்கெலாம் ஃபாஸ்ட் இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் இருக்க வேண்டாம். கடவுள்ன்றவர் ஹார்ட் நமக்குள்ளே இருக்கார், நாட் அவுட் சைட் அப்படின்றது தான் கபீருடைய ஃபிலாசபியாக இருந்துச்சு. ஓகே, க்ளோசர் லுக் பாபா குரு நானக். கபீரும் குரு நானக்கும் கான்டெம்ப்ரரி, சமகாலத்தில் தான் வாழ்ந்தாங்க. அண்டு கபீரோட இவரை பற்றின ஜாஸ்தி டீட்டெயில்ஸ் தான் தெரிய வந்துச்சு. ஹீ இஸ் பார்ன் அட் தல்வாண்டி, ப்ரெசன்ட் டே பாகிஸ்தானில் இருக்க பிளேஸு. அண்ட் அந்த கர்த்தார்பூர் காரிடார்னு நம்ம பார்த்துருப்போம் நியூஸ்லலாம் அடிக்கடி. இதுதான் ஃபேமஸ் பில்கிரிமேஜ் சைட்டு நியர் ரிவர் ரவி. இவரும் என்னெல்லாம் கொண்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்டு, க்ரீடு, ஜெண்டர் இந்த டிஸ்டிங்ஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது, எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் கம்யூனிட்டி கிச்சன், குரு கா லங்கர் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா கம்யூனிட்டி கிச்சன், காமன் கிச்சன், எல்லாருமே ஒரே இடத்துலையே தே வில் ஃபீட். ஸோ இது வந்து ஒரு சேக்ரெட் ஸ்பேஸாகவும் அண்ட் புனிதமான இடமா ஒரு இவரை வழிபடுறதுக்கு ஆரம்பித்தது தான் இந்த தர்மசால் அப்படின்றது தான். இது குருத்வாரா அப்படின்னு லேட்டராக வர ஆரம்பிச்சிது. இது யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரு நானக் ஃபஸ்ட்டு வந்த குரு, குரு. அப்புறம் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய ஃபாலோவர்ஸே வந்து இவருக்கு அடுத்து வர ஆரம்பித்தாங்க. யாருன்னு கேட்டால் நெக்ஸ்ட் வந்து குரு அங்கது. இவர் குரு நானக்கோடைய டீச்சிங்கும் ப்ளஸ் இவருடைய ஓன் ஃபிலாசபிக்கல் தாட்ஸையும் ஆட் பண்ணார். எப்படி எந்த ஸ்கிரிப்டுன்னு கேட்டால் குருமுகி ஸ்கிரிப்ட் முக்கியமானது.
அண்டு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இதே பேர்லேயே குரு நானக் பேர்லேயே 3 சக்ஸஸர்ஸும் எழுத ஆரம்பித்தாங்க பின்வந்தவங்க. இவங்களது எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கடுத்து வந்தவங்க குரு அர்ஜுன் 1604 கம்பைல் பண்ணார். இவங்களோட கம்பைலேஷனோட அதே சேம் எரால இருந்த செயின்ஸு பகத் நாம்தேவ், குரு தேக் பகதூர், கபீர், ஷைக் ஃபரீத் இவங்களோட ரைட்டிங்ஸும் அதோடய சேர்த்து கம்பைல் பண்ணியிருந்தாங்க. 1706 இதுக்கு அர்ஜுனுக்கு அப்புறம் தேக் பகதூரா அவரோட சன் குரு கோவிந்த் சிங் இவர் தான் ஃபைனலாக கம்பைல் பண்ணி 10th சீக் குரு தான் இந்த குரு கிராந்த் சாஹிப் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் கடைசி சீக் குருன்னே சொல்லுவாங்க. இதுதான் ஃபைனலாக இன்றைக்கி வரைக்கும் இருக்க இந்த குரு கிராந்த் சாஹிப். ஸோ இந்த சீக்ஸோடைய வரிசையில் வந்த எல்லா டீச்சர்ஸ் ப்ளஸ் அந்த காலத்தில் இருந்த போயட்ஸோடைய கம்பைலேஷன்ஸ் இது எல்லாமே ஃபைனலாக கடைசியாக குரு கோபிந்த் சிங் அவர் கம்பைல் பண்ணியிருந்தார். 16th century டைமில் ஒரு ஃபாலோவர்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கேஸ்ட் க்ரீடு இது எல்லாமே இதில் எந்த டிஸ்டிங்ஷன்ஸும் இல்லாதனால ஸோ இட் அட்ராக்டட் மோர் பீப்புள். குறிப்பிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடர்ஸு, அக்ரிகல்ச்சர், ஆர்டிசன்ஸ் இவங்களாம் தான் இன்னும் அதில் ரொம்ப ப்ரொடாமினண்ட்டாக வர ஆரம்பித்தாங்க. இவருடைய பிரின்சிபல் என்னென்னா இவரோட ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக ஒரு ஹவுஸ் ஹோல்டராக தான் இருக்கணும். அவங்க கண்டிப்பாக இந்த வேலைக்கு யூஸ்ஃபுல் ஆக்குபேஷன், ப்ரொடக்டிவ் ஆக்குபேஷன் கண்டிப்பாக அவங்க கடைப்பிடிக்கணும். அண்டு அதுலேருந்து வர்றது ஒரு ஃபண்டாக அதை கான்ட்ரிபியூட் பண்ணணும். இதுதான் இவருடைய பிரின்சிபலாக இருந்துச்சு. ஸ்டில் 17th century இது ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகி ரொம்ப எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிது. இந்த டைமில் யார் இருந்தால் 17th century முகல்ஸ். ஹூ ரூல்டுன்னு கேட்டிங்கன்னா ஜஹாங்கீர். இது ரொம்ப அவருக்கு பயங்கர ஒரு இரிட்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ குரு அர்ஜுன் 1606 அவரை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறார். இந்த டைமில் தாங்க இது ஒரு பொலிட்டிசைஸ் ஆக ஆரம்பிக்குது சீக் மூமெண்ட்டுங்கிறது. அதுதான் எந்த பேர்னா அந்த கால்சா பந்த். யார் மூலயமானா குரு கோபிந்த் சிங் இவர் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இது சீக் மூமெண்ட்டுக்கு விதை விதிக்குதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் வர்ஷிப் ஆஃப் ஒன் காட் இதுதான் குரு நானக்கோட ஃபிலாசபியே. அண்ட் இறைவன் அடையணுன்னா இந்த கேஸ்ட், க்ரீடு, ஜெண்டர் இதிலலாம் இந்த எந்த ஒரு எம்பசைஸும் ஃபோக்கஸும் இல்லாமல் ஒரு ஆக்டிவ் லைஃப் இருக்கணும், சோஷியல் கமிட்மெண்ட் இருக்கணும். என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம், தான், இஸ், நான். அது என்னென்னா ரைட் வர்ஷிப், வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ், பியூரிட்டி ஆஃப் காண்டக்ட் இப்படி தான் இருக்கணும். அண்டு ஆல்சோ மற்றது என்னென்னு கேட்டிங்கன்னா பிலீஃப், வர்ஷிப், ஹானஸ்டி, ஹெல்பிங் அதர்ஸ். இதுதான் தீஸ் வேர் எம்பசைஸ்டு பை குரு நானக். அண்ட் இந்த டீச்சிங்ஸு கண்டெம்பரரியாக இருந்த கபீர், ரவிதாஸ், தாது இவங்களும் இந்த ஐடியாஸும் சிம்லராக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக் என்னன்றதை பார்த்துருவோம். மேட்ச் த ஃபாலோயிங். புத்தா கொஷின்டு சோஷியல் டிஃப்ரென்சஸ். சங்கர் தேவா நம்கர். அசாமில் பார்த்துருந்தோம். அண்ட் நிசாமுதீன் அவுலியா யார்? இவரே ஒரு சூஃபி செயின்ட்டு. நாயன் மார்ஸ் வர்ஷிப் ஆஃப் சிவா, ஆல்வாஸ் வர்ஷிப் ஆஃப் விஷ்ணு. Okay, fill in the blanks. Shankara was an advocate of Advaita. Ramanuja was influenced by Alvars. Dash were advocates of Veerashaivism. Basavanna, Allama Prabhu, Akka Mahadevi. Dash was an important center for Bhakti tradition in Maharashtra. Vittala. இங்கே தான் இந்த வர்க்காரி செக்ட்னு சொல்லி வந்துச்சு. வித்தலா which is a Vishnu temple. Okay, describe the beliefs and yogic practices of Nakpanthis, Siddhas and Yogis. என்னது? வேர்ல்டு ரினவுன்சியேஷன் ஆஃப் த வேர்ல்டு இவங்களுடைய இது. சால்வேஷன் த்ரூ மெடிடேஷன்,
பாடி மைண்டு யோகிக் ப்ராக்டிசஸ் இது. ரிச்சுவல்ஸோட பிலீஃப் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ரிலீஜன் சோஷியல் ஆர்டர் இந்த எதுலேயும் அவங்களுக்கு பிலீஃப் கிடையாது. வாட் வேர் த மேஜர் ஐடியாஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை கபீர்? ஹவு டிட் ஹீ எக்ஸ்பிரஸ் தீஸ்? இவர் என்ன பண்ணார்? இந்த மேஜர் ரிலீஜியஸ் ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணார். ஆல் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்டர்னல் வர்ஷிப், கடவுள்ன்றது இன்டென்ஸ் டிவோஷன், ஹார்ட் நாட் அவுட் சைட் அப்படின்றது தான் நம்ம அங்கேயே பார்த்தோம். அண்ட் தி ப்ரீஸ்லி கிளாஸ், டாமினேஷன் ஆஃப் பிராமின்ஸ், இது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணார். ஃபார்ம்லெஸ் சுப்ரீம் காட், அவருடைய ஃபிலாசபி ஒரே கடவுள் தான், ஹீ இஸ் ஃபார்ம்லெஸ் அப்படின்றது. வேறு பக்தி டிவோஷன், only love towards God is the way to attain salvation. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.